கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென், அல்லேலூயா. இதோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முடி ரொம்ப அழகாக இருக்கும். முடி ரொம்ப அழகாக இருந்தால் தான் நம்முடைய தோற்றங்கள் அழகை காட்டும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏசாயா 62:3 பார்க்கும்போது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாய் இருப்பாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, அந்த வார்த்தை கேட்கிறவர்களே, நீ கர்த்தருடைய கையில், அவருடைய கையில் நாம் அடங்கி இருக்கணும். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், அவருடைய கரம் ஆணிப்பட்ட கரம், அவருடைய கரம் அன்பு காட்டுகிற கரம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான முடியுமாய் இருக்க வேண்டுமென்றால், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாய் இருக்க வேண்டுமென்றால், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போதும் நாம் ஜெபிக்கும் போதும் நம்முடைய தோற்றத்தை ஆண்டவர் மிகவும் அழகாய் வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ ஒரு மனிதன் வியாதிப்பட்டு இருந்தான். ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கு போயிட்டு சொல்லும்போது, அவர் சோர்புறமாய் திரும்பி அவர் கண்ணீர் விட்டு அழும்போது, கர்த்தர் அவனை கண்டு அவருடைய வருஷத்தை நாட்களை கூட்டி கொடுத்தவர். அதே போல் நாகமான் என்றவன் வியாதிப்பட்டிருந்த போது அவன் நல்ல ஒரு ஊழியரை சந்தித்து அவரைக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று அந்த குளத்திலே முழுகி எழுந்தும்போது அவனுடைய தோற்றங்கள் குழந்தையை போல அவருடைய ரூபங்கள் மாறினது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தை கேட்கிறவர்களே, உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய அழகு தேவை என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கும்போது உன்னையும் என்னையும் அவர் மிகவும் அழகாய் வைப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.